அவசர உலகத்தில் உள்ள பிரஜைகளான நம்மளோட நாளும் நேரமும் அவசர அவசரமாக தான் போயிட்டு இருக்கு. என்ன செஞ்சோம், என்ன செய்கிறோம், என்ன செய்ய போகிறோன்னு நின்று நிதானமாக யோசிக்கிறதுக்கான கால அவகாசத்தை கூட நம்ம எடுத்துக்கிறது இல்லை. செய்வன திருந்த செய் அப்படிங்கிற ஆளுமையை நம்ம முழுமையாக்குறதும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நான் வாழ்கிறேன், இல்லைனா ஒரு குறிப்பிட்ட இட அமைப்பு என்னுடைய நோக்கங்களுக்கு சாதகமாக அமையலை, சில வாழ்வியல் சூழ்நிலைகளால் என்னுடைய குறிக்கோளை நிறைவேற்ற முடியாத நிர்பந்தம் அப்படின்னு பலவிதமான காரணங்கள் நம்ம வாழ்க்கை முறைக்குள்ளே இருக்கும். சரிக்கும் தவறுக்குமான இடைவெளி கூட பக்குவப்படுத்தப்படாம தான் இருக்கும். இன்னுமே கலாச்சாரம், வேலை, விருப்ப வெறுப்புகளோட அடிப்படையில் வாழ்க்கை முறைகள் பலவிதமான கட்டமைப்புகளுக்குள்ள திணிக்கப்பட்டிருக்கு. தனிப்பட்ட வாழ்க்கை, கூட்டு வாழ்க்கை, நாடோடித்தனம் மாதிரி நிறைய முறைகளை இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படியே கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோன்னா இலக்கிய காலங்களில் நிலங்களை பேஸ் பண்ணி பிரிக்கப்பட்டிருந்துச்சு வாழ்க்கை முறைகள். இப்படி ஒரு சமூகத்தில் சேர்ந்து வாழக்கூடிய மனிதனின் வாழ்க்கை அமைப்பு தான் அப்படியே மெதுவாக பண்பாடாக உருவாச்சு. இதில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகுதுன்னா நம்மளோட பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், மரபுகள், கலைகள், உணவு முறை, இன்னும் சின்ன சின்ன விஷயங்களாக கூட இருக்கலாம். சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு தலைமுறையில் இருக்கிறவங்க அவங்களுக்கு முன்னாடி இருந்த தலைமுறைகிட்ட இருந்து பெற்றுக்கொள்வதும் அவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமுறைக்கு விட்டு செல்வதும் விளக்கி சொல்வதும் தான் பண்பாடு. இது என்னென்னவா இருந்தப்போ கூட சில விஷயங்களை நம்ம ஏற்றுக்கிறோம், சில விஷயங்களுக்கு நம்ம அங்கீகாரம் கூட கொடுக்கறதில்ல. இப்படி இருக்கிறப்போ அங்கீகரிக்கப்பட்ட ஒரு 6 விஷயங்கள் தான் மனுஷங்களை சக மனுஷங்களுக்கு மத்தியில் மதிப்பானவங்கள ஆக்குறதும், அதோடு மட்டும் இல்லாமல் விண்ணுலகத்தில் உள்ள தேவர்கள் கூட ஆச்சரியப்பட்டு பாராட்டுற அளவுக்கும் வச்சிருக்குது. அது என்ன மாதிரியான செயல்கள் அப்படின்னு நம்ம தனிப்பட்ட முறையில் சிந்திக்க வேண்டாம். பொதுவான கருத்துக்கள் அப்படின்னு புலவர் கனிமேதாவியார் அப்படிங்கிற ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு நமக்கு. இங்க சொல்லப்பட்ட முதல் விஷயம் என்னன்னா, கொலையை விரும்பாதவன். எப்படின்னா, யார் கொலை செய்யறது கூட அவங்களால ஏத்துக்க முடியாது. சுய தேவைக்காகவோ விருப்ப வெறுப்புக்காகவோ எந்த உயிர் கொலையுமே, அது உயிர்தினையோ அக்ரிணையோ எந்த பாகுபாடுமே இல்லாம ஏத்துக்கிறவே மாட்டாங்க. அடுத்த விஷயம் கொல்லாமை. அடுத்தவங்க செய்யற கொலையை கூட விரும்பாதவங்க தானே எப்படி அந்த காரியத்தை செய்வாங்க? செய்யக்கூடிய நபர்களுமே உண்டு. என்ன சந்தர்ப்ப சூழ்நிலைனாலும் உயிர்கொலை தப்பு அப்படின்னு ஆத்மார்த்தமா நம்புறவங்க, சக உயிர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கும் மாமனிதர்கள். அடுத்தது புலால் மயங்காதவங்க. ஒரு உயிரை கொன்னு அந்த உயிரை வச்சு, அந்த உயிரோட சதையை வச்சு நாவின் ருசிக்கு பலி கொடுக்காதவங்க. எப்பேற்பட்ட உணவு தேவையா இருந்தாலும் கூட இது தப்பு அப்படின்னு அறிவுக்கும் மனசுக்கும் புரிய வச்சு சதையை, மாமிசத்தை சாப்பிடாதவங்க. இங்க கொலையும் இல்லை, அது தானாவே செத்திருந்தா கூட வேணாம் அப்படிங்கிற திடமான முடிவில் இருக்கிறவங்க. அடுத்த விஷயம், வாழ்க்கையின் ஒரு சின்ன அம்சம் நகர்றதுக்கு கூட முக்கிய தேவையா இருக்கக்கூடிய பணம். சும்மா பணம் நம்ம கைக்கு வராது. நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு விதமான உழைப்பு இருக்கணும் அங்க. இதுல ஒரு சின்ன தவறோ கெடுதலோ செய்ய விரும்பாத நேர்மை அப்படிங்கிற தாரக மந்திரத்தை ஃபாலோ பண்ற மனுஷங்க தான். இதோட தன்னுடைய உழைப்புக்காக எந்த ஒரு ஜீவராசியுமே சிரமப்படுத்தவும் மாட்டாங்க. அடுத்தது பொய்மை இல்லாத தன்மை. இதுல 2 விதங்களை நம்ம பார்க்கலாம். ஒன்று பொய் சொல்றது, இன்னொன்று உண்மையை மறைக்கிறது. இது ரெண்டுக்குமே பெருசா வித்தியாசம் சொல்ல முடியாட்டியும் ஏதோ ஒன்று ரெண்டையும் பிரிக்கும். ஆனா இங்க உள்ள மனுஷங்க இதுல எதுலையுமே தன்னை பழக்கப்படுத்திக்கிறாதவங்க. கடைசியா சொல்லக்கூடிய விஷயம் சுய ஒழுக்கம். நான் இப்படித்தான், இதுதான் சரி அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கணும். விலங்குகள்ல இருந்து வித்தியாசப்பட்ட எனக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கு, அதை நான் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆவேன். மனிதத்துக்குள்ள நான் இருக்கணும். அதனால என்னுடைய சுய ஒழுக்கத்துல இருந்தோ என்னுடைய நிலைமையில இருந்தோ நான் எதுக்காகவும் என்னை மாத்திக்கவோ ஏமாத்திக்கவோ மாட்டேன் அப்படின்னு நம்பிக்கையா இருக்கிறவங்க. இப்படி குட்டி குட்டி விஷயங்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவங்களை மட்டுமே சக மனுஷங்களும், இறைவனின் இனிய தூதர்களும் கூட மதிப்பு கொடுத்து மரியாதை செய்வாங்க. இன்னும் ஒரு சுவாரஸ்ய தகவலுக்காக தமிழ்மயத்தோடு இணைந்திருப்போம்.